ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீரி உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் பொரியலுக்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலருக்கும் அந்த க்ரீனுக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கேரட் நல்லா திருப்பி வச்சுருக்கிறேன். திருவின கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே கேரட் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே கேரட் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேன் வந்து மூவ் ஆகுது. நான் கையில் ஃபோன் வச்சு எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் என்னால் வந்து கறி தண்ணி வச்சு பிடிக்க முடியல. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக கேரட் வேகிற வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து ஆவிலே வெந்துடும். கொஞ்சம் கேரட் வந்து நல்லா முத்தின கேரட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இன்னும் தண்ணி வந்து வற்றலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்ட்டு மாறிடும். சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.